ராமகிருஷ்ணா மதவெறி அரசியல் மதுரைக்கு தேவையில்லை. மதுரைக்கு தேவையில்லை. இங்கேடா எய்ம்ஸ், இங்கேடா மெட்ரோ திட்டம், இங்கேடா மெட்ரோ திட்டம். உயர்த்தி பிடிப்போம், உயர்த்தி பிடிப்போம். 3000 ஆண்டு மரபினை, மத நல்லிணக்க மரபினை, சமத்துவ மரபினை வண்டு வரும் வண்டலாரும், வண்டு வரும் வண்டலாரும் திப்புவும் மருதுவும், திப்புவும் மருதுவும். அம்பேத்கரும் பெரியாரும், அம்பேத்கரும் பெரியாரும் உயர்த்தி பிடித்த மரபினை, சமத்துவ மரபினை உயர்த்தி பிடிப்போம், உயர்த்தி பிடிப்போம். இந்த மனித சங்கிலி நிகழ்விலே திரளாக கலந்து கொண்டு மதுரையின் தமிழகத்தின் உணர்வுகளை எடுத்துரைத்த அனைத்து கட்சி தலைவர்கள், கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள், தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. ஏராளமான அமைப்புகள், 50க்கும் மேலான அமைப்புகள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் சொல்ல இயலாததற்கு மன்னிப்பு கேட்டு நிறைவு செய்கிறோம். நாளைய தினம், நாளை தமிழ் ஆன்மீகவாதிகள், தமிழ் ஆன்மீக அமைப்புகள், தமிழ் வழிபாட்டு முறையை முன்னிறுத்தும் அமைப்புகள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக காலை 10:30 மணிக்கு கடவுளை கட்சிக்கு இருக்காது, ஆறுபடை வீடுகளிலே அரசியல் செய்யாது என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த நிகழ்வையும் நாங்கள் வரவேற்கிறோம். பகைமை இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இவர்கள் ஏதோ பாதுகாவலர்கள் என்பதை போல காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். இந்துக்களாக இருக்கிற ஒவ்வொருவரும், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒவ்வொருவரும் முருக பக்தர்கள் தான். முருகனை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை, முருகனை வழிபடாதவர்கள் யாரும் இல்லை. எல்லா கட்சிகளிலும் முருக பக்தர்கள் உண்டு. அனைத்து கட்சி தோழர்களும் முருக பக்தர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் யாரும் இந்த கோரிக்கையை வைக்கவில்லை. எங்களுக்காக மாநாடு நடத்துங்கள் என்று எந்த கட்சியை சார்ந்த முருக பக்தர்களும் கோரிக்கை வைக்கவில்லை. இவர்களின் அஜெண்டாவை, செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக, பாஜகவை இங்கே வளர்ப்பதற்காக, மதத்தின் அடிப்படையிலே அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த உத்தியை கையாளுகிறார்கள். இதற்கு முருக பக்தர்கள் ஏமாந்துவிட வேண்டாம் என்று இந்த மனித செங்கிலி போராட்டத்தின் ஊடாக வேண்டுகோள் விடுக்கிறோம். நோக்கம் என்னவா இருக்கும் மாநாட்டுக்கு? நோக்கத்தில் அவங்க மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துவதுதான் அவர்கள் நோக்கம். இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இந்த உத்தியைத்தான் அவர்கள் கையாண்டார்கள். வடக்கே போனால் ராமன், மேற்கு வங்கம் போனால் துர்கா, மகாராஷ்டிரா போனால் விநாயகர், இங்கே கேரளா போனால் சபரிமலை ஐயப்பன், தமிழ்நாடு வந்தால் முருகன் என்று மாநிலத்திற்கு மாநிலம் அந்த மக்களிடையே செல்வாக்கு பெற்றுள்ள கடவுள்களை கையில் எடுத்து மக்களை பிளவுபடுத்துகிறார்கள். இந்துக்களை ஓரடியில் திரட்டுவது என்பதே இந்துக்களை பாதுகாப்பதற்காக அல்ல, பிஜேபியை ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து தக்க வைப்பதற்காகத்தான் அந்த முயற்சி. வரும் தேர்தலையும் 2026 தேர்தல் மட்டுமல்ல, இன்னும் தொலைநோக்கு பார்வையோடு தமிழ்நாட்டை அவர்கள் கைப்பற்ற வேண்டும், இங்கே ஆட்சி அதிகார பீடத்தில் அமர வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அதற்கு சில கட்சிகள் துணை போவதுதான் கவலை அளிக்கிறது. நீதிமன்றம் நிறைய வழிகாட்டுகள் பண்ணியிருக்கிறாங்க சார். அதன் அடிப்படையில் அவங்க நடத்தப்படுறாங்க. நம்ம எதுக்கு அந்த மாதிரி மனித செஞ்சு பெருந்தலைவர் நீங்களும் வந்து கலந்துக்கிறீங்க. மாநாடு எப்படி நடக்க வேண்டும் என்பது பற்றி உயர்நீதிமன்றம் வழிகாட்டுதல் தந்திருக்கலாம். ஆனால் மாநாடு நடத்துவதற்கான நோக்கம் என்ன என்பதை பற்றி உயர்நீதிமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை, விவாதம் செய்யப்படவில்லை. மாநாட்டின் நோக்கத்தை அரசியல் ரீதியாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அரசியல் ரீதியாக நீண்டகால அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் கடந்த காலங்களில் பிற மாநிலங்களில் எத்தகைய உத்திகளை கையாண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கணக்கில் வைத்து தமிழ்நாட்டு மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்த அவர்கள் சதி செய்கிறார்கள். அதுதான் அவர்களின் நோக்கம் என்பதை நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம். திருநீரை வச்சுட்டு தாங்க வந்தேன். அது 1/2 மணி நேரம் என் நெற்றியில் இருந்தது. 1/2 மணி நேரம் இருந்தது யாரும் நீங்க பார்க்கலையே. இந்த நாள் முழுவதும் நான் வச்சுக்கிட்டு முடியுமா?
இந்த மாநாடு மட்டும் இல்ல, இது தொடர்ந்து ஆன்மீக மாநாடுகள் எலெக்ஷனுக்குள்ள நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இதை தமிழ்நாடு முதலமைச்சர் சரி ஒரு நீள தடந்து எப்படி எதிர்க்கக்கூடிய அவருடைய நோக்கம் என்னங்கிறத நாங்க அப்புறம் நாங்கள் எந்த வன்முறைக்கும் போக மாட்டோம். யாரிடத்திலும் போய் நாங்கள் எந்த வம்பு சண்டை இழுக்க மாட்டோம். ஆனால் அவர்களுடைய நோக்கத்தை பிற மாநிலங்களில் வேடிக்கை பார்த்தது போல் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களின் நோக்கத்தை அம்பலப்படுத்திக் கொண்டே இருப்போம். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருப்போம். குறிப்பாக இந்த திருச்செந்தூர் துறைமுகத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அதில் தமிழிலும் நடத்தப்படும் அப்படின்னு இந்த அமைச்சர் சொன்னார். ஏன் தமிழில் தான் நடத்துவோம்னு சொல்றதுக்கு அமைச்சருக்கு இல்லை, தமிழிலும் நடத்தப்படும் சொல்றாரு அப்படின்னு சொல்லி இது ஒரு முதற்கட்டம். தமிழிலும் நடத்துவோம், பிறகு தமிழில் மட்டுமே நடத்துவோம் என்கிற நிலை வரும். நன்றி.